வணக்கம் நண்பர்களே. எல்லா செடிகளுமே நம்ம தரையில் நட்டு வளர்ப்போம், இல்லை தொட்டிகளில் வச்சு வளர்க்கும்போது நேராக மேல் நோக்கி வளரும். ஆனால் சில செடிகள், அதாவது சில செடிகளில் ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி செடி, அது ஒரு பாசி வகையை சேர்ந்தது, தலைகீழாக வளரும். இந்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த தொட்டியில் இருக்க செடியை லைக்கோபோடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேர்ன் வெரைட்டியை சேர்ந்தது. இந்த செடி நம்ம கீழே வச்சாலுமே, தொட்டியில் வச்சாலுமே மேலே போய் மறுபடியும் கீழே தான் கவுந்தாப்பில் தான் வரும். இது ஒரு ஃபேர்ன் வெரைட்டின்னு சொன்னேன் இல்லையா, இதை ரிவர்ஸ் ஃபேர்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ட்ரக்சர் நீளமாக தொங்குறத பார்த்து ஃபாக்ஸ் டெயில், உல்ஃப்ஸ் கிளா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருக்குது. இந்த செடியை நம்ம லைக்கோபோடியம்ட்டு ஸ்கூல் படிக்கும்போது பயாலஜி பாடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த லைக்கோபோடியம் ஹோமியோபதி மெடிசின்ஸில் நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கல்லீரல் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு மருந்தாக கொடுக்குறதா சொல்கிறாங்க. இந்த ஃபேர்னை பவுட்ரு பண்ணி காய வச்சு பவுட்ரு ஃபார்மில் கொடுக்குறதா சொல்கிறாங்க. வீடுகளில் நம்ம இதை வித்தியாசமான இந்த செடியை அழகுக்காக மட்டுமே வளர்க்குறோம். இந்த செடியை சூரிய வெளிச்சத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது பாசி அப்படின்னாலே நல்லா அதுக்கு ஒரு ஈரப்பதம் வேணும். சூரிய வெளிச்சம் ரொம்ப இருந்ததுன்னா கருகிரும். அதனால இது இன்டோரில் தான், செமி ஷேடான இடங்களில், பால்கனிஸ்லாம் ஹேங் பண்ணி விடுற மாதிரி இந்த செடியை செட் பண்ணி வைக்கணும். இந்த செடி வளர்க்குறதுக்கு மண் தேவையில்லை. நான் இந்த செடியை கொக்கோ பீட் இருக்கு இல்லையா, கொக்கோ பீட்டும் கொக்கோ சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது அமேசான்லலாம் கிடைக்கும். கொக்கோ சிப்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, இந்த தென்னை நெட்டி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி பீஸாக வச்சுருப்பாங்க. ஈரப்பதத்தை நல்லா தாங்கி பிடிச்சிருக்கும். அதனால தான் நம்ம கொக்கோ பீட் யூஸ் பண்ணுறோம். இதில் மண் சேர்க்க தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் உரம் சேர்க்கணும். ஏதாவது அது வளரணும் இல்லையா, அதுக்காக காஞ்ச மாட்டுச்சாணம் ஒரு கைப்பிடி போல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உரமே எப்போவுமே இதுக்கு கொடுக்கணுனாலும் 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை கம்போஸ்ட், வெர்மி கம்போஸ்ட் இல்லைன்னா காஞ்ச மாட்டுச்சாண உரம் ஒரு கைப்பிடி கொடுத்தாலே போதுமானது. ஈரப்பதம் இந்த செடிகளுக்கு எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதனால் நம்ம தண்ணி கண்டிப்பாக 2 நாளைக்கு ஒரு தடவை, இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த ஈரம் காய காய ஊற்றிடணும். ரொம்ப ஓவர் வாட்டரிங்கும் ஆகாது, வேர்கள்லாம் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செடியை வைக்கிறதுக்கு ஒரு பாட் எப்படின்னா, அடியில் ஓட்டை போட்டுக்கணும். அடியில் ஓட்டை போட்டு அந்த இந்த வேரை மட்டும் உள்ளே வச்சுட்டு மேலே கொக்கோ சிப்ஸ், அப்புறமா கொக்கோ பீட், சாண உரம், இந்த 3மே கலந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. பாட்டாக ஒரு பாதி வரைக்கும் ஃபில் பண்ணால் கூட போதும். ஏன்னா இதுக்கு அந்த வேருக்கு ஈரப்பதம் கிடச்சிட்டே இருக்கணும், அதுதான் பாயிண்ட்டு. இதை ஹேங்கிங் பாட்டில் நல்ல ஒரு ஒயிட் கலர் பாட் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஒயிட்டும் க்ரீனும் கான்ட்ராஸ்ட்டாக பார்க்க அழகாக இருக்கும். வீட்டோட முன்னாடி நம்ம அந்த செடியை, வித்தியாசமான செடியை தொங்க விட்டுருக்கும் போது நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டு எல்லாம் பார்த்து நம்மள்கிட்ட கேட்டால் அதுவே நம்மளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் ஒரு பிளான்ட் லவராக இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி வித்தியாசமான செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த செடி எங்கே வாங்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அட்ரஸ் கொடுக்குறேன். மற்றபடி இந்த லைக்கோபோடியம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான், ஈஸி கேர் தான். இதுக்கு அதிக அளவில் நம்ம உரங்கள், பராமரிப்பு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு நல்ல ஒரு இடம் மட்டும் சூஸ் பண்ணிக்கணும். நல்ல அதிகமான வெயில் இல்லாமல் நல்ல வெளிச்சம் கிடைக்கிற இடத்துல, ஓரளவு நல்ல ஈரப்பதம் கிடைக்கிற இடத்துல, மரங்களுக்கு அடியிலெல்லாம் தொங்க விட்டு வளர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக வளரும். இந்த மாதிரி புது புது செடிகளை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை நண்பர்களே.